ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 1,00,000 மாணவர்கள் புதிதாக சேர்ந்திருப்பதாக தொடக்க கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் கடந்த 1ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முதல் வகுப்பில் மட்டும் தமிழ் வழி கல்வியில் 72,646 மாணவர்களும், ஆங்கில வழி கல்வியில் 19,053 மாணவர்களும் புதிதாக சேர்ந்திருப்பதாக தொடக்க கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மற்ற வகுப்புகளில் 9,980 பேரும், மொத்தமாக 1,679 மாணவர்களும் புதிதாக சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையை குறைத்து காட்டுவது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2019ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை 84 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களின் எண்ணிக்கையை 47 பேர் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். தவறான புள்ளி விவரங்களை வெளியிடுவதன் மூலம் ஆன்லைன் சூதாட்ட தீமையின் அளவை குறைத்து காட்ட தமிழக அரசு முயல்வதாகவும், மக்களை காக்க வேண்டிய அரசு சூதாட்ட நிறுவனங்களை காக்க முயல்வது நியாயமானது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி செலுத்தாததால் திருத்துறைப்பூண்டி நகராட்சி வங்கிக் கணக்கு முடக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கில் 50% தொகையை செலுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி எம் தண்டபாணி, 1,65,78,000 ரூபாய் வருங்கால வைப்பு நிதியில் 50% தொகையை 4 வாரத்தில் திருச்சி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் செலுத்த வேண்டும் என திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்கு உத்தரவிட்டார். அந்த தொகையை செலுத்திய பின் நகராட்சி வங்கிக் கணக்கு முடக்கத்தை நீக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.